ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் மறைமுகம் அப்படின்ற ஒரு ஆன்லைன் கேம் பற்றின ஒரு அவேர்னஸ் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். தென் திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங். அந்த நகரம் முழுவதும் ஒரு புதிய ஆன்லைன் கேம் பற்றிய விவரங்கள் பேசப்படுகிறது. அந்த விளையாட்டு தொடர்ந்தால் நிறுத்தவே முடியாது. இருண்ட அறையில் 3 குழந்தைகள், ஒரு 13 வயது சிறுவன், 10 வயது சிறுமி மற்றும் 14 வயது சிறுவன் ஒரே மொபைலை ஆர்வத்துடன் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். மொபைல் திரையில் ஒரு ஆபத்தான மெசேஜ் மின்னுகிறது. நீங்கள் சிரிக்கிறீர்கள், ஆனால் உங்கள் பின்னால் யாரோ அழுகிறார்கள். பின்னணியில் கிட்டத்தட்ட தெரியாத கதிர்களை போன்ற ஒரு பிணை உருவம் அசைவது போல் தெரிகிறது. அறையின் மூலை மங்கலான வெளிச்சத்தில் மூடல் உணர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. மொபைல் திரையில் விளையாட்டு அடுத்த கட்டத்திற்கு சென்று உங்கள் வீட்டின் புகைப்படத்தை அனுப்புங்கள் என்று கேட்கிறது. 3 குழந்தைகளும் குழப்பத்துடன் ஒருவருக்கொருவர் பார்ப்பார்கள். அத்துடன் அவர்கள் அனுப்பிய புகைப்படத்தில் அவர்கள் வீட்டின் உள்ளே ஒரு கருமையான உருவம் அவர்கள் அப்பாவின் இருக்கையில் அமர்ந்திருப்பது போல் இருந்தது. குழந்தைகளின் முகங்களில் பயம் வெளிப்படுகிறது. பின்னணியில் இருண்ட அறை, சற்றே பிசகிய திரை மற்றும் மூடிய ஜன்னல்கள். அவர்கள் பயந்து மொபைலை தரையில் போடுகிறார்கள், ஆனால் அருகிலிருக்கும் கண்ணாடியில் அதே கருமையான உருவம் தெரிகிறது. அதன் முகம் வெளிச்சமில்லாததாய் கால்கள் தரையில் தொடாமல் இருக்கிறது. 10 வயது சிறுமி தீபிகா தனது சகோதரனை பற்றிக்கொண்டு நடுக்கத்துடன் இருக்கிறாள். மற்ற 2 சிறுவர்களும் மொபைலை விழிக்காமல் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அறையில் பசுமை கலந்த அச்சமூட்டும் ஒளி. மொபைல் நொறுங்கி தரையில் கிடக்கிறது. அதன் திரை முற்றிலும் கருமையாக மாறியுள்ளது. அந்த உருவம் மெதுவாக மங்கிவிட்டது. குழந்தைகள் மூவரும் மாறுபட்ட உணர்வுகளுடன் நின்றிருக்கிறார்கள். தீபிகா பயந்தபடி சகோதரனை பற்றி கொண்டு இருக்கிறாள். கார்த்திக் மற்றும் அருண் ஆச்சரியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் ஒருவரை ஒருவர் பார்க்கிறார்கள். அறையில் மீண்டும் இயல்பான அமைதி நிலவுகிறது. வெளியில் இருந்து ஒரு மெல்லிய காலையில் விடியற்காலை ஒளி வருவது போல் தெரிகிறது.